ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு படித்தது 3ஆம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம், அணுக்களிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 15 முதல் 17 வரை. யஸ்ருச்ச சக்திம் உருதோஷ ஸ்வக்த்யா பும்சோ பிரமாய திவிதாவதி பூதபேதः காலாக்யயா குணமயம் கருதுபீர் விதன்வம்ஸ் தஸ்மை பலிம் ஹரத வத்சர பஞ்சகாய. ஓ விதுரரே, சூரியன் தனது அளவற்ற வெண்மையினாலும் ஒளியினாலும் அனைத்து உயிர்களுக்கும் புத்துணர்ச்சி தருகிறார். உலகப்பற்றின் மாயையிலிருந்து விடுபடுவதற்காக அவர் உயிர்வாழிகளின் வாழ்நாள் காலத்தையும் குறைக்கின்றார். மேலும் தேவலோகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பாதையினை விரிவுபடுத்தவும் செய்கிறார். அவர் இவ்வாறு தனது கோலப்பாதையில் மிகுந்த விசையுடன் சுழல்கிறார். ஆகையினால் அனைவரும் அவரை 5 வருடங்களுக்கு ஒரு முறை உரிய வழிபாட்டு பொருட்களுடன் வணங்குவதன் மூலம் தமது மரியாதையினை செலுத்துதல் வேண்டும். சிச்சுவேஷன் கரெக்டாக கோயின்சைட் ஆயிடும். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை, பொங்கல், அதுக்கப்புறம் கோமாதா பொங்கல், அப்புறம் கனு பொங்கல். இந்த பண்டிகைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் இதுக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் கனெக்ஷன் இருக்கு. சிலப்போ பகவானுடைய ஏற்பாட்டினால நமக்கு தேவையான போதுமான நல்ல விஷயங்கள், நல்ல அறிவு, அதுக்கான சான்றுகள், ஏன் வழிபாடு செய்கிறோம், ஏன் நம்ம பண்டிகைகள் திருவிழாக்கள் கொண்டாடுறோம், எதற்காக இந்த வழிபாட்டு முறை, இந்த வழிபாட்டு முறை சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, அதிகாரப்பூர்வமானதா, இந்த விஷயங்கள்ல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழிபாடு செய்கிறோம், ஏதோ ஒரு வழிபாடு பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், விரதம் இருக்கோம், ஏதாவது யோக முறையை பின்பற்றுறோம் அப்படின்னா அது சாஸ்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கா, சாஸ்திரத்தில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கா, அதுக்கான உதாரணம் இருக்கா, சான்றுகள் இருக்கா? ஏன்னா சாஸ்திரம் தான் பிரதானம். பகவத்கீதையில் பகவான் சொல்றாரு, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதோ. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, சாஸ்திர பிரமாணம். ஏன்னா சாஸ்திர பிரமாணம் ஏன் அப்படின்னு சொன்னா அது அதிகாரப்பூர்வமானது. ஏன் சாஸ்திர பிரமாணம் அதிகாரப்பூர்வமானது அப்படின்னா அது யாரோ கற்பனை பண்ணி எழுதி வச்சிடல. வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், இது யாரோ கற்பனை பண்ணியெல்லாம் எழுதி வச்சிடல. இல்லை நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களும் எழுதினதில்லை. வேதங்கள் பகவான் இருந்தே தோன்றுது. வேதம் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்ம கொள்கைகள், தர்ம கோட்பாடுகள், இந்த வேத கொள்கைகள், வேத கோட்பாடெல்லாம் பகவான் இருந்தே தொடங்கும். எப்பயாவது கீர்த்தன் பாடும்போது அன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு, கிளாஸ் கொடுக்கும்போது எப்படியா. அதனால்
இந்த வேத கொள்கைகள், வேத கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து கற்பனையானதோ இல்லை மனிதர்கள் எழுதி வச்சதோ இல்லை. இது வந்து பகவான் ஹிருதயத்தோடு. வேதேச சர்வை ரகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் அவர் தான். அதனாலதான் கிருஷ்ணர் யாரோ வந்து வேதங்களை தொகுத்தாரு. கிருஷ்ணத்வாபாயன வியாசா வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணு. பகவானே வியாசதேவர் அவதாரம். அப்ப வியாசதேவர் பகவானால சக்தியளிக்கப்பட்ட அவதாரம், சத்தியாவேஷ அவதாரம். ஒரு ஜீவாத்மாவுக்கு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால சக்தியளிக்கப்படும் பொழுது அந்த ஜீவாத்மா வந்து சத்தியாவேஷ அவதாரமாக அறியப்படும். பகவானால சக்தியளிக்கப்பட்ட அவதாரம். அதனால சாஸ்திர விதியை பின்பற்றாம மனம் போன போக்கில் வாழ்றவங்க வாழும்போதும் நிம்மதியா இருக்க முடியாது, உடலை விட்டாலும் நல்கதி அடைய முடியாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில. எஸ் சாஸ்திர விதி முத்திஷ்ய வர்த்ததே காமக்காரதா. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு தன் மனம் போன போக்கில் வாழ்றவங்க, புலன்பத்துக்காக வாழ்றவங்க, அதற்காக எப்பேற்பட்ட செயலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழும்போதும் ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் அவங்களுக்கு நற்கதி அடையாது. அதனால சாஸ்திரம் தான் பிரமாணம். ஸோ சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது கால வெறியம் தான் சொல்லு. கால வெறியம், அது தொந்தரவு தான். அதனால தான் ரூபகோஸ்வாமி சொல்றாரு, ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா ஐகாந்திக ஹரே பக்தி உட்பாதாயேவ கல்பது. ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், செவி வழியா கேட்டு பெற்றது. ஸ்மிருதி அப்படின்னா வேதங்களின் வழிவந்த நூல்கள். அப்புறம் புராணங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா ஐகாந்திக ஹரேர் பக்தி. இந்த மாதிரி வேதங்கள்ல, வேதங்களின் வழிவந்த நூல்கள்ல சொல்லாத வழிபாட்டு முறை, அதுல மேற்கோள் காட்டாத வழிபாட்டு முறை சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு தான். சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ். வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லாத வழிபாட்டு முறை சமுதாயத்துக்கு ஒரு தொந்தரவு தான். அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட வழிபாடு, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? பகவானை அடையும், பகவானை வழிபடணும், பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானை திருப்திப்படுத்தணும். அப்போ சூரிய தேவனை வழிபடுறது. சூரிய தேவன் யாரு? சூரிய தேவன்கிறது வந்து தேவா அப்படின்னாலே அது ஒரு போஸ்ட் தான், ஒரு பதவி. இப்போ அமைச்சர் சொல்கிறோம் இல்லையா, அமைச்சர், அப்புறம் வந்து எம்எல்ஏ எம்பியெல்லாம் சொல்லுவாங்க, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருப்பாங்க. போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், அப்புறம் நிறைய அமைச்சர் இருக்காங்க. இது அமைச்சர் பதவி இருக்கு, அங்கே ஆள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. சின்னசாமி, குப்புசாமி, கந்தசாமி, இது மாதிரி ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பதவி அப்படியே இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட்டில், இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தில் சந்திரன், சூரியன், அக்னி, வருணன், வாயு, இது மாதிரிலாம் இருக்கு. விஸ்வகர்மா, யமா, நிறைய போஸ்டிங். அப்போது இந்த போஸ்டிங் அப்படி இருக்கும், இந்த பதவி இருக்கும், இந்த பதவிக்குரிய தேவர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் பூலோகத்தில் தகுதி வாய்ந்த தப விரதங்களை பண்ணி நல்ல ஆத்மாக்கள், பரிசுத்தமான ஆத்மாக்கள் வந்து அந்த தேவலோக பதவிக்கு போக முடியும். யாராவது இந்திர பதவி விரும்பினா அதற்கான யாகங்களை பூஜை செய்து இந்திர பதவி அடையலாம். 100 வருஷம் இது யாகம் செஞ்சால் இந்திர பதவி அடையலாம். அந்த மாதிரி சூரிய பதவி,
சந்திர பதவி அப் டு பிரம்மாவுடைய பதவி வரைக்கும் பிரம்மாவுடைய பதவி அடையலாம். இந்த பூலோகத்தில் கடுமையாக பிரம்மச்சரி விரதம் இருக்கிறவங்க, பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க, சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தெய்வீகமான குணங்களை எவ்வளோக்கெவ்வளோ வளர்த்து கொள்கிறாங்களோ அவங்க இந்த உடலை விட்டதுமே மேல் உலகத்தை அடையலாம், அங்கே தேவலோக பதவி அடையலாம். அப்போ அடுத்து ஒரு கேள்வி வந்துடும், சரி கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் பரம புருஷோத்தமன்னா அப்போ இவ்வளவு தேவதைகள் எதுக்கு, இந்த தேவதை வழிபாடு எதுக்கு? இப்போ தேவதைகள்லாம் இருக்க போய் தானே தேவதை வழிபாடு வந்தது இல்லையா? தேவதையெல்லாம் இல்லைன்னா தேவதை வழிபாடு இருக்காது. அப்போ எதுக்கு இவ்வளவு தேவதைகள்? இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ். அப்போ என்ன பதில் சொல்றது? நிறைய அமைச்சர் இருக்காரு, ஒரு முதலமைச்சர் இருக்காரு, நிறைய மந்திரி இருக்காங்க, ஒரு பிரதான மந்திரி இருக்காங்க. அங்க கேள்வி கேட்கிறோமா, பிரதம மந்திரியே போதுமே, எதுக்கு அமைச்சர்கள்? அங்க நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. ஓ பிரதம மந்திரி இருக்காரு, அவரே போதும், எதுக்கு நிறைய மந்திரிகள்லாம்? அதே மாதிரி முதலமைச்சர் இருக்காரு, அவரே போதும், எதுக்கு மற்ற அமைச்சர்கள்லாம்? அப்படி கேட்கறது இல்லை. ஸோ பிரதான மந்திரி, பிரதம மந்திரி வந்து பிரதான மந்திரி. அந்த பிரதான மந்திரிக்கு கீழே நிறைய மந்திரிகள் ஒரு டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன். அந்த பொறுப்பு வந்து அந்த மினிஸ்டர் போஸ்டிங் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் பகவானே எல்லா துறைகளையும் நிர்வாகிக்க முடியும் அவரால். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதே அவர் தான். ஸோ பிரபஞ்சத்தை படைக்கிற கிருஷ்ணரால் எல்லா துறைகளையும் இது பராமரிக்க முடியாமல் இல்லை. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே அவரால் பண்ண முடியும். பஞ்சமகா பூதங்களும் பகவான்றது தான் தோன்றுறது. பூமி ராப்போ அனலோவாயோ கமனோர் புத்திரே வச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் பகவான்றது தான் தோன்றுறது. ஸோ தேவர்கள் யார்கிட்ட வராங்க? தேவர்களும் பகவான்றது தான் தோன்றுறாங்க. தேவர்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய அம்சம், ஜீவாத்மா எல்லாமே கிருஷ்ணனுடைய அம்சம் தான். இதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்றார், மமே வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர்வாழ்கள் இப்படி நித்தியமான அம்சம் சனாதனா. அப்போ தேவர்களும் உயிர்வாழ்கள் தான், ஜீவ தத்துவம் தான். தேவர்கள் விஷ்ணு தத்துவம் இல்லை, அப் டு பிரம்மா வரைக்கும் ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவம்னா அவங்களும் நம்மள மாதிரி தான், ஆனால் நம்மளோட அதீத ஆற்றல் படைச்சவங்க. அப்புறம் பிரம்ம வரைக்கும் ஜீவ தத்துவம், அப்புறம் சிவ தத்துவம், லார்ட் சிவா அவர் சிவ தத்துவம், அப்புறம் விஷ்ணு தத்துவம், ராமர், நரசிங்கர், வராகர், ராமார்தி மூர்த்திஷு கலா நியமே நதிஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். பகவான்றது பல்வேறு தத்துவங்கள் வருது. குண தத்துவம், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர், குண அவதார். சத்வ, ரஜஸ், தமஸ். பகவான் விஷ்ணு வந்து தமோ குணத்துக்கு, சத்துவகுணத்துக்கு அதிபர். விஷ்ணு வந்து சத்துவகுணத்துக்கு அதிபர். சிவா வந்து தமோ குணத்துக்கு அதிபர். பிரம்மா வந்து ரஜோகுணத்துக்கு அதிபர். அப்போ இவங்க 3 பேருமே பகவான் தான் தோன்றாங்க. இவங்க வந்து குண அவதாரம். அப்புறம் சக்தி அவதாரம். சக்தினா யாருடைய சக்தி? கிருஷ்ணாவுடைய சக்தி, விஷ்ணு சக்தி. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சானுரூபம் அவ்யஸ்ய சதேஷ தேஷா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. படைத்தல், காத்தல், அழித்தல் இது 3மே துர்கையினால பண்ண முடியும். சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா. சக்தி, சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா. சாயேவ, சாயா மீன்ஸ் நிழல். சாயானா டீ இல்லை, சாயானா நிழல். யாருடைய நிழல் அவங்க? சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா. துர்கா அவங்களுக்கு துர்கான்னு பேர். பார்வதிக்கு நிறைய பேர், பார்வதி, சதி, புவனேஸ்வரி, பத்ரகாளி, அம்பிகா, சண்டி, சாமுண்டி, 1000 பேர் அவங்களுக்கு. அதில் ஒன்று துர்கா.
துர்கானா என்னது? துர்கா கையில் என்ன இருக்கும்? சூலம் இருக்கும். அந்த சூலத்தில் 3 ஈட்டி இருக்கும். அதுதான் அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். உடலால் வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனை, மற்ற ஜீவராசியால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி மாயா சக்தி, துர்கா சக்தி, துர்காதேவி உயிர்வாளிகளை போட்டு வாத்திட்டு இருக்காங்க. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஷ்ட புவனான் விபத்தி துர்கா. இவங்க யாருடைய விருப்பப்படி செயல்பட? இச்சானுரூபம். இச்சா மீன்ஸ் டிசைர், விருப்பம். யாருடைய விருப்பத்தின் கீழே செயல்படுறாங்க? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இப்போ சக்தின்னு சொன்னா கோவிந்தனுடைய சக்தி, விஷ்ணு சக்தி, கிருஷ்ண சக்தி. அப்போ சக்தி தத்துவம், குண தத்துவம், ஜீவ தத்துவம், அப்புறம் விஷ்ணு தத்துவம், அப்புறம் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், நாம தத்துவம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இது பகவானுடைய நாம தத்துவம். நாம தத்துவம். அப்புறம் பிரேம தத்துவம். பிரேம தத்துவம் யாரு? மகாபிரபு. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கருத்து சேர். இங்கே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, நான் தான் பண்ணியிருக்கணும். சரி, அடுத்தது இங்கே குரு தத்துவம் போட்டிருக்காங்க. சாட் பாக்ஸில் போட்டால் குரு தத்துவம். ஆன்மீக குரு வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி தான், குரு தத்துவம். அதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்கு? பஞ்ச தத்துவம். பஞ்சதத்துவா, பஞ்சதத்துவாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப சொரூபகம் பக்தாவதாரம் பக்தியாகி. 5 பேர். இது 5 பகவானுடைய சக்தி தத்துவம். பகவானே பக்தனை அவதாரம் பண்ணாரு, பகவானே பக்தியின் சொரூபமாக வந்தார், பகவானுடைய சக்தியை அவதாரம் பண்ணிடுத்து பகவானுடைய பக்தரும் அவதாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரியாரு பகவானே பக்தனை அவதாரம் பண்ணார், பகவானே பக்தனா வந்தார். நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூபம், அத்வைதர் பக்த அவதாரம். இதில் நித்யானந்தரும் அத்வைதரும் விஷ்ணு தத்துவம், பகவானுடைய அவதாரம். அப்புறம் கதாதர் சக்தி தத்துவம், ரதராணி. அப்புறம் பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், நாரதர். ஸோ இப்படி பல்வேறு தத்துவங்கள் பகவான்றது தோன்றுது. அதனால பகவானே சர்வ காரண காரணம். கிருஷ்ணா தான் எல்லா காரணத்துக்கும் மூல காரணம், சர்வ காரண காரணம். அதனால இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றது கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். பகவத்கீதையில் என்ன சொல்றாரு? கிருஷ்ணா தனது கடைக்கண் பார்வையை செலுத்தியே இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறார். கிருஷ்ணா பிரபஞ்சத்தை இயக்கிறதுக்கு ஒரு கடைக்கண் பார்வையை செலுத்தினா போதும். எப்படி மனைவி இப்படி பார்த்தாங்கன்னா கணவர் புரிஞ்சுக்குவார், ஓ இன்னைக்கு வீட்டுக்கு போனால் சம்பவம் நிச்சயம். மனைவியோடைய பார்வையை கணவர் புரிஞ்சுக்குவார். அதே மாதிரி கணவருடைய பார்வையை மனைவி புரிஞ்சுக்குவார். இது ஜட உலகத்தில் இப்படி கணவன் மனைவிக்குள்ளேயே நடக்கும்போது கிருஷ்ணாவுடைய பார்வை எப்படி? கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் பார்வையை செலுத்தினா மாயா சக்தி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக கிருஷ்ணா பார்வையை செலுத்தினோடனே இந்த ஜடசக்தி, இது பௌதிக சக்தி, சக்தி தத்துவம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிக்கும். அதனால கிருஷ்ணாவுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை. கிருஷ்ணாவுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை இல்லையா? பிரம்மாவை படைக்கணும்னு கிருஷ்ணா முடிவு பண்ணார். லக்ஷ்மி தேவியோடைய தெய்வம் கூட அவர் தேவையில்லை. லக்ஷ்மி தேவியுடைய தெய்வம் இல்லாமல் கூட கிருஷ்ணா பிரம்மா உற்பத்தி பண்ணார். பகவானுடைய நாபிலிருந்து பிரம்மா தோன்றார். பத்மநாபன் பகவானுடைய நாபிலிருந்து பிரம்மா தோன்றினார். ஸோ அதனால இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தை கிருஷ்ணா நேரடியாக பண்ண வேண்டிய அவசியமே அவருக்கு. அவர் நினைச்சா கோடிக்கணக்கான தேவதைகள் உற்பத்தி பண்ண முடியும். ஏன் அவர் நேரடியாக பண்ணணும்? இப்போ பெரியசாமி பிரபு இருக்கு,
பெரியசாமி பிரபு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோ. அவருக்கு வந்து நிறைய கம்பெனி இருக்குது, இந்தியா முழுவதும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபாரின்ல இருக்குது. இதெல்லாம் அவர் நேரில் போய் பார்த்துக்கணுமே, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டுருவேன் இல்லையா, ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் வந்து சிஓ, நிறைய இருக்குது போஸ்டிங். அதெல்லாம் போட்டு பெரியசாமி பிரபு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாம் நடக்குதோ லேப்டாப் வச்சு மீட்டிங் போட்ட பெரியசாமி பிரபு என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் பேர குழந்தை கூட விளையாடிட்டு பெரியசாமி பிரபு வீட்டில் ஒரு பேர குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பார். ஆனால் அவருடைய கம்பெனியில் பர்ஃபெக்டாக நடக்குது, எல்லா கம்பெனியும் பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு. ஒரு பட்டன் தட்டினா போதும் எல்லோரும் வந்துடுவாங்க. ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இன்றைக்கி வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, நான் வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன், ஜூம் மீட்டிங், எல்லா சென்டரோட மேனேஜரும் வாங்க, ஜென்ரல் மேனேஜர் எல்லோரும் வாங்க, கூப்பிட்டு என்ன நடக்குது கம்பெனியில், இந்த வருஷம் டேர்ன் ஓவர் என்ன, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, ஏன் இந்த துறையில் ஏன் லாபம் கம்மி அப்படின்னு உட்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுவார் இல்லையா, உட்காந்த இடத்துல. ஸோ பெரியசாமி பிரபுனால இதை பண்ண முடியும் போது கிருஷ்ணரால் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணா உலகத்தையே உட்காந்த இடத்துல அவர் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டு பிரபஞ்சங்களை இயக்கிட்டு இருக்கு. யோக நித்ரா, கிருஷ்ணாவோட நித்ரா வந்து யோக நித்ரா. அவர் யோக நித்ரையில் இருந்துட்டு அவர் உடல்லேருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. காரணோதசாய் விஷ்ணு இருக்கார் இல்லையா, மகாவிஷ்ணு உடல்ல இருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. ஏ கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா இத்ரம் அனந்த ஜகதண்ட சரோமகூபா ஆதார சக்தி மவலம் பரம் சமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த அண்டத்துக்குள்ளே நுழையிறார். ஒரு அண்டம், அண்டான்னு சொன்னால் சமையலறையில் உள்ள அண்டா இல்லை, அண்டான்னு சொன்னால் ஒரு முட்டை வடிவில் இருக்குன்னு அர்த்தம். அண்டான்னு சொன்னால் நம்ம அண்டா குண்டான்னு நினச்சிக்கூடாது. அண்டா அப்படின்னா ஒரு எக்கு ஃபார்ம். அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. பூர் புவ ஸ்வாகா, பூர் லோகம், போர் லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், அப் டு சத்தியலோகம் வரைக்கும் மேலே. கீழே வந்து அத்தலை, பித்தலை, சுத்தலை, தலாத்தலை, மகாத்தலை, ரசாத்தலை, பாத்தாலை. நம்ம நடுவில் இருக்கோம் மத்திய லோகத்தில். இது எல்லாத்தையும் கிருஷ்ணா பர்ஃபெக்டாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு அண்டம் இல்லை, ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கோள்கள் அது பாதையில் சுழண்டு இருக்கு. இங்கே சொன்னாங்க இல்லையா பாகவதத்தில், சூரியன் அது பாதையில் சுழண்டு இருக்கு. சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கு, சூரிய கோள் வந்து அது பாதையில் சுழண்டு இருக்கு. சூரியனை சுற்றி எண்ணற்ற கோள்கள் சுழண்டு இருக்கு. யார் இதெல்லாம் பண்றா? பிரபுபாத கேட்கிறாரு, எப்படி இதெல்லாம் நடக்குது, யாருடைய மேற்பார்வையில் நடக்குது, யார் நடத்திட்டு இருக்கா? கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் சர்வகாரண காரணம். அப்போ இந்த கோள்களை உற்பத்தி பண்ண கிருஷ்ணருக்கு, இதை சொல்லலை விடுற கிருஷ்ணருக்கு அவரால் பண்ண முடியாதுன்னு அந்த கோளை, அந்த கிரகத்தை நிர்வகிக்க. ஒரே சமயத்தில் கிருஷ்ணா வந்து கோடிக்கணக்கான கிருஷ்ணரை எக்ஸ்பேண்ட் ஆகி கோபிகளோடு நடனம் பண்ணார். ஒரே சமயத்தில் கிருஷ்ணா கோடிக்கணக்கான கிருஷ்ணரை எக்ஸ்பேண்ட் ஆகி கோபிகளோடு நடனம் பண்ணார். பிருந்தாவனில் ராசலீலை பண்ணார். அது பண்ண முடிஞ்ச கிருஷ்ணாவுக்கு கோடிக்கணக்கான கிருஷ்ணரை எக்ஸ்பேண்ட் ஆகி பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு. அது அவருக்கு பெரிய வேலையே இல்லை. பட் கிருஷ்ணா வந்து அவருக்கு இந்த ஜீவ தத்துவம் வரும்போது அந்த ஜீவனுக்கு சேவை கொடுக்குறார். ஏன்னா ஜீவனுடைய சொரூபமே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது. ஜீவேரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். நம்முடைய உண்மையான சொரூபம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது. அப்போ தேவர்களில் யார்? பகவானுக்கு சேவை பண்ணுறவங்க, பகவானுடைய அங்கு உறுப்புகள், பகவானுடைய அம்சம். அந்த மாதிரி ஒரு பதவிக்கு ஒரு தேவதை. இப்போ வந்து சூரிய தேவர் இருக்கார் இல்லையா, இந்த சூரிய தேவனுக்கு பேர் இருக்கு. சூரிய தேவனுக்கு இந்த பதவி, அதில் ஒரு பேர் அவருக்கு. அவர் பேர் என்னது? சூரிய தேவனுடைய பேர் என்னது? பகவத்கீதையில் இருக்கு. அது இதில் பிரம்மசமிதியில் இருக்கு. பிரம்மசமிதியில் சொல்லியிருக்க பேர் சவிதா.
பகவத்கீதையில் விவஸ்வான். சூரிய தேவனுக்கு விவஸ்வான் ஒரு பேர், சவிதான்னு ஒரு பேர் இருக்கு. சூரிய தேவனுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆதவன், கதிரவன், பாஸ்கரன் இல்லையா, ஹிரண்யன், தேஜஸ். தேஜஸ்னா பிரைட்னஸ். அப்போ இந்த சூரியன் இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில் சுழன்று இருக்கு. அதுதான் பிரம்ம சமிதியில் பிரம்மா சொல்றார், யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேச தேஜா யக்யா கயா பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷன். சூரிய தேவன் பகவானுடைய மேற்பார்வையில் இயங்கினார். சரி, ஒரு ஜீவாத்மாவுக்கு சூரிய பதவிக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, அப்போ யாருமே கிடைக்கல. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, 1-2 டிபார்ட்மெண்ட்டை வந்து அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை வந்து சிஎம்ஏ கையில் வச்சுக்குவார். இப்போ காவல்துறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக சிஎம்மோட கண்ட்ரோலில் இருக்கும். ஏன் அது அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். சரியான நபர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு காவல்துறைக்கு வந்து ஒரு சரியான அமைச்சர் இல்லை அப்படின்னா அது முதலமைச்சருடைய மேற்பார்வை. அந்த மாதிரி ஜீவாத்மாவில் வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஜீவாத்மா சூரிய தேவன் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அந்த போஸ்டிங்கை பகவானை எடுத்துட்டுருவார். சூரிய நாராயண் தான் வருவார், சூரிய நாராயண். அதனால கிருஷ்ணாவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவர் வந்து கிருஷ்ணா இந்த உலக விஷய நிர்வாகங்களில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெரியசாமி பிரபுவை கூப்பிட்டு உங்களுக்கு பேர குழந்தை கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? இல்லையா, பேர குழந்தை கூட தான் விளையாடணும். நான் எதுக்கு போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கணும்? அதுக்கு தான் ஆள் போட்டிருக்கேனே, அதுக்கு தான் ஆள் போட்டிருக்கேன். அவங்க பார்த்துக்குவாங்க, நான் பாட்டுக்கு என் பேர குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுறதில்லை, அது அதுக்கு ஆள் போட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, பிருந்தாவனத்தில் கோபர்களோடும் கோபிகளோடும் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் விளையாடிட்டு இருக்கு. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறார். அவர் தூங்குறதே இல்லை, அவர் பிரபஞ்சத்தை இயக்கின்னு இருக்காரு. ஆனால் கிருஷ்ணா இது விரும்புகிறாரு, யசோதாம்மா கிட்ட அன்பு செய்கிறது. யசோதாம்மா குழந்தைய மடியில் போட்டு பால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், கிருஷ்ணாவும் போய் பால் கொடு. கோபர்கள்லாம் கிருஷ்ணரோட நண்பனாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, கிருஷ்ணா நண்பனாக விளையாடிட்டு இருக்காரு. கோபிகள்லாம் கிருஷ்ணருடைய நடனம் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க, கிருஷ்ணரோட காதல் பண்றாரு. இந்த மாதிரி பல்வேறு ரசங்களை கிருஷ்ணா அனுபவிக்கிறார். அதனாலதான் அவருக்கு ரசராஜின் பேர், ரசங்களின் சக்கரவர்த்தி. எல்லா ரசங்களும் கிருஷ்ணாட்டிருந்து தோன்றுது, அந்த எல்லா ரசங்களையும் அவர் அனுபவிக்கிறார். அவருக்கு நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. கடவுள்னா ஏதோ உருவமற்றவர், அவருக்கு ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு வந்து அனுபவிக்கிறது கிடையாது, கடவுளுக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு நண்பர் கிடையாது, உறவினர் கிடையாது, அது ஒரு சூன்யம் கிடையாது. இது முற்றிலும் தவறான. கிருஷ்ணாவுக்கு எல்லாம் உண்டு. கிருஷ்ணாவுக்கு உலகம் உண்டு, அவருக்கு நண்பர்கள் உண்டு, அவருக்கு வந்து உறவினர்கள் உண்டு, எல்லாமே உண்டு. கிருஷ்ணா வந்து ஆன்மீக லோகத்தில் அதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் அனுபவிப்பாளர். ஜீவாத்மாக்கள் நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ணா அனுபவிப்பாளர். ஸோ ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, அவர் எண்ணற்ற ஆன்மீக லோகம் இருக்குது, அங்கே கிருஷ்ணா வந்து நித்தியமாக லீலை பண்ணுறாரு. துவாரகா லீலை, மதுரா லீலை, பிருந்தாவன லீலை, ராமலீலை, நரசிங்க லீலை, கௌர லீலை, லீலாவோ லீலை. கிருஷ்ணா லீலைகள் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய லீலைகளுக்கு எல்லையும் இல்லை, அளவும் இல்லை, அன்லிமிட்டெட். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம இந்த வாய்ப்பை விட்டுட்டு, நழுவை விட்டுட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்.
அதனால தான் ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க பாருங்க, மைத்ரேயர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் விதுரர்கிட்ட. மைத்ரேய முனிவர் வந்து விதுரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஓ விதுரரே, சூரியன் தனது அளவற்ற வெண்மையாலும் ஒளியினாலும் அனைத்து உயிர்களுக்கும் புத்துணர்ச்சி தருகிறது. சூரியன் என்ன பண்ணுறாரு? ஓகே, இப்போ ஒரு கேள்வி, சூரியன் இப்போ உதிக்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இருட்டில் தான் உட்காந்துட்டு இருப்போம். இருட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. இருட்டில் என்ன நீங்கள் பார்க்க முடியாது, உங்களை நான் பார்க்க முடியாது. இருட்டில் வந்து இருட்டு வந்து தமஸ், இருள் வந்து தமஸ், அறியாமை. ஸோ இருளில் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? இருட்டில் வந்து தவறுகள் நிறைய செய்வாங்க, அறியாமையில் இருப்பாங்க. பெரும்பாலும் இருட்டில் என்ன பண்ணுவாங்க? நைட்டில் போய் கிளப்பில் போய் குடிப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, அப்புறம் தகாத உறவு பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் பகல்லே பண்ணுறாங்க, அது விடியலாச்சு, அது வேற. அது வந்து பகல்லே நடக்கும், அது கலியுகத்தில் பகல்லே நடக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருட்டில் தான் பண்ணுவாங்க இல்லையா? புலன்ப கூட எப்படி பண்ணுறாங்க? இருட்டில் தான் பண்ணுறாங்க. அப்போ அது அவ்வளோ உயர்ந்த விஷயம் இல்லை. இருட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவ்வளோ உயர்ந்தது இல்லை, ரொம்ப ரொம்ப தாழ்ந்தது. அப்போ புலன்ப வாழ்க்கையும் தாழ்ந்தது தான். ஸோ சூரியன் நமக்கு எப்படி உதவி செய்கிறாராம் பாருங்க. மைத்ரேயர் சொல்கிறாரு, சூரியன் தனது அளவற்ற வெண்மையாலும் ஒளியினாலும் அனைத்து உயிர்களுக்கும் புத்துணர்ச்சி தருகிறார். எப்போ கெட்ட சக்திகள் ஆக்டிவாக இருக்கும்? நைட்டு தான் இல்லையா? பேய் பிசாசுகள், பூதங்கள், பிரம்மராட்சசு, பிரேத பூதங்கள்லாம் இரவு தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம். இதுதான் அவங்க உலகம். என்ன பண்ணுவாங்க? நைட்டு பூரா ஆட்டம் போடுவாங்க, பகலில் தூங்கிட்டு இருக்கும். இது வந்து தமோ குணம். ஸோ சூரியன் என்ன பண்ணுறாரு? சூரியன் உதித்த உடனே இருள் விலகிடுது. இருள் விலகுது. அது வெண்மையினாலும் ஒளியினாலும் அனைத்து ஊருக்கு புத்துணர்ச்சி. சூரியன் வந்த உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓ விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க, புள்ளிங்க, வாங்க போங்க, மங்களாரத்திக்கு போகலாம், தர்ஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம் இல்லையா? அதனால தான் வேதம் சொல்லுது, தமசீர்மா ஜோதிர்கம, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்க, அசதோமா சத்கம, அறியாமையில் இருக்கீங்க, உண்மையை நோக்கி வாங்க. எங்கே போட்டு? அசதோமா சத்கம தமசோமா ஜோதிர்கம பிரித்யோமா அமிர்தங்கம. மரணப்பாதையிலிருந்து மரணம் இல்லாத பாதைக்கு வாங்க. மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ மரணம் இல்லாத பாதைக்கு வாங்க. அப்போ சூரியன் எப்படி உதவி செய்யறாரு? அவர் வந்து பாருங்க, அடுத்த வரியில ரொம்ப அழகா சொல்றார் மைத்ரேயர். உலகப்பற்றின் மாயிலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு உயிர்வாளியின் வாழ்நாள் காலத்தை குறைக்கின்றார். தினமும் சூரியன் உதிக்குது மறையுதுன்னு என்ன ஆகுது? நம்ம ஆயுள் போயிட்டே இருக்கு, ஆயுள் போயிட்டு இருக்கு. ஆனா பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. தினமும் சூரியன் உதிக்குது மறையுது, ஆனா ஆயுள் போயிட்டு இருக்கு. ஆயுள் எதுக்காக சூரியன் எடுக்கிறாரு? அப்பயாவது இவன் கிருஷ்ணாட்ட வருவானா? ஒரு பிறவிலையும் பிறக்கிறோம், இறக்குறோம், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே செய்யணும். ஒரு பிறவிலையும் பிறக்கிறோம், இறக்குறோம். இந்த பிறவிகள் ஏன் கடந்து போகுது? சின்ன பூச்சியிலேருந்து, தாவரத்திலேருந்து ஆரம்பிச்சு, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, உயிர்வாளிகள் பிறந்து இறந்துட்டு இருக்கு. உடல் மாறிண்டே இருக்கு. உடல் பிறக்குது, இறக்குது, ஆன்மா மாறிண்டே இருக்கு. அப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு? படிப்படியாக ஒரு ஜீவனுக்கு மனித வாழ்க்கை கொண்டு வர. மனித வாழ்க்கையில் இந்த கேள்வி கேட்க முடியும். மனித வாழ்க்கையில் கேள்வி கேட்கலாம். எனக்கே பிறப்பு வருது, எனக்கே இறப்பு வருது, எனக்கே மரணம் நான் ஏன் மரணம் அடைகிறேன், எனக்கே நோய் வருது, எனக்கே வயசாகுது, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஸோ இது கேள்வி கேட்கலாம். அப்போ சூரியன் எப்படி உதவி செய்கிறாரு? சூரியன் தனது வெண்மையினாலும் வெளிச்சத்தினாலும் அனைத்து உயிர்வாளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குறார். சூரியன் வந்தோடனே ஆக்டிவ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த உலக வாழ்க்கையின் பற்றுதலை மாட்டின்னு இருக்கோம். அதான் மாயை. நான், எனது, என்னுடையது, என் குடும்பம், என் சமுதாயம், என் இனம், என் மக்கள், என் மொழி, எனதுங்கிற பொய் அகங்காரம், என்னுடையதுங்கிற மமக்காரம். ஸோ இது மாயை. இந்த மாயையிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் உயிர்வாளிகளின் வாழ்நாள் காலத்தை குறைக்கிறார். சூரியன் உயிர் எடுத்துட்டு இருக்கார் தினமும். உயிர்வாளிகளுடைய வாழ்நாள் காலத்தை குறைக்கின்றார். மேலும் தேவலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் பாதையினை விரிவுபடுத்தவும் செய்கிறார். அப்போ சூரியன் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கெல்லாம்? கோயிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வழிபாடு செய்கிறாங்க, யோக நியமங்களை பின்பற்றுறாங்க, தர்ம காரியங்களை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அந்த மாதிரி உள்ள ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? தேவலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் பாதையினை விரிவுபடுத்துகிறார், எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். இப்போ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. முதல்ல சிங்கிள் ரோடாக இருக்கும், அப்புறம் டபுள் ரோடாகும், அப்புறம் 4 வழிச்சாலை, அப்புறம் கீழே ஒரு பாலம், மேலே ஒரு பாலம், அதுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின், அண்டர் கிரவுண்டில் புல்லட் ட்ரெயின் எல்லாம் போடும். எதுக்காக? மக்கள் சௌகரியமாக போகணும், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாலையை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. இது அரசாங்கம் பண்ணுற வேலை. இப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு? நம்முடைய ஆன்மீக பாதையை விரிவுபடுத்துறாரு. ஒரு ஜீவாத்மா செய்யக்கூடிய புண்ணியகாரிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேல உலகத்தை அடையலாம். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்களை செய்யறது மூலமாக என்ன பண்ணலாம்? அவங்க மேல் உலகத்தை அடையலாம். அதே சூரிய தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், பகவான்கிட்டையும் போலாம். ஸோ தேவலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் பாதையினை விரிவுபடுத்துகிறார். அவர் இவ்வாறு தனது கோலப்பாதையில் இருந்து விசையுடன் சொல்லுகிறார். ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆகையினால் அனைவரும் அவரை 5 வருடத்துக்கு ஒரு முறையாவது உரிய வழிபாட்டு பொருட்களுடன் வணங்குவதன் மூலம் தமது மரியாதையை செலுத்த வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சூரியனை வர்ஷிப் பண்ணணும். பொங்கல் பண்டிகையில் என்ன பண்ணுறோம்? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சூரியனை வழிபடுறோம். அப்போ எப்படி? இதான் நன்றி சொல்கிறது. ஓ சூரிய தேவனே, நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். சூரியன் தான் நமக்கு வாழ்வாதாரம். சூரியன் வரலைன்னா தானியங்கள் எப்படி வளரும்? மழை எப்படி பெய்யும்? நம்ம எப்படி உயிர் வாழ முடியும்? அதனால் ஓ சூரிய தேவனே, உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இதோ உங்களுடைய கருணையால் எங்களுக்கு தானியம் கிடைச்சிது. இந்த தானியத்தை உங்களுக்கு நிவர்த்தனை பண்ணுறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உரிய பொருட்களுடன் வழிபாட்டுக்குரிய வருடங்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறையாவது வழிபாட்டு பொருட்களுடன் வணங்குவதன் மூலம் தமது மரியாதையை செலுத்த வேண்டும். மரியாதை பண்ணணும். யாரையுமே அவமதிக்கக்கூடாது. யாரையுமே நம்ம அவமதிக்கக்கூடாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும். அப்போதான் ஒருத்தரால் சாண்டிங் பண்ணவே முடியும்னு சொல்கிற சைத்தன்ய மகாபிரபு எங்கே சொல்லியிருக்காரு? சைத்தன்ய மகாபிரபு எங்கே சொல்லியிருக்காரு? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மனநிலையில் இருந்தால் தான் சிஷ்டாஷ்டகத்தில் எவ்வளோ ஸ்லோகம் எந்த பிரேயரில் தின்னாத பீச்சு நீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சுதாக. மரத்தை விட பொறுமையா, புல்லை விட பணிவா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மனோபாவத்தில் இருந்தால் தான் ஒருத்தரால் தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியுது. கண்டினியூஸாக சான் பண்ணணும். நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியில் எனக்கு பற்றுதல் வரணும் அப்படின்னா, கிருஷ்ணர் மேலே பற்றுதல் வரணும், எனக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமம் வரணும் அப்படின்னா, நான் மரத்தை விட பொறுமையாக இருக்கணும், புல்லை விட பணிவா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மனோநிலை இருந்தால் தான் அமானி நாமானதே கீர்த்தனிய சதாகரி. அப்போதான் தொடர்ந்து கீர்த்தனை பண்ண முடியும். சரி, சூரியனுக்கு கர்வம் இருக்கா என்ன? பாருங்க, சூரிய தேவனுக்கு கர்வமே கிடையாது. ஓ நான் சூரிய தேவன், நான் ஒரு நாள் வரலைன்னவங்களை என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இல்லையா? நான் ஒரு நாள் வராமல் விட்டா ஜீவாத்மா என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அப்படி இல்லை, அவர் ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கு. சூரிய தேவனுக்கு கர்வமே இல்லை. அவர் ரொம்ப அழகாக காலையில் தோன்றி அவருடைய சர்வீஸ் அவர் பர்ஃபெக்டாக பண்ணார்.
யாரையும் குறை சொல்கிறதில்ல, யாரையும் நிந்திக்கிறது இல்லை, எந்த அபராதம் பண்ணுறதில்ல. அவர் பாட்டுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக காலையில் 6 மணிக்கு வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவார். இது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கு. 24 hours பண்ணுறது. அப்போது சூரிய தேவன் பகவானுடைய பக்தர், அவருடைய மேற்பார்வையில் செயல்படுறாரு. அதனால அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இந்திரன் மழை கொடுக்குறாரு, வருணன் நீர் கொடுக்குறாரு, வாயு காற்று கொடுக்குறாரு, அக்னி நெருப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லா தேவர்களும் அவங்கவுங்க சர்வீஸை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அதனால தேவர்களுக்கு உண்டான மரியாதை நம்ம செலுத்தணும். எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த தேவர்கள் பகவான் வேறானவங்கன்னு பார்த்த பிரச்சனை, தேவதை வழிபாடு மட்டும் பண்ண பிரச்சனை. தேவர்களே பகவானுடைய பக்தர்களை நினைச்சு அவளுக்கு உண்டான மரியாதை செலுத்து. அதனால பொங்கல் பண்டிகை சூரிய நாராயணன், ஓ பகவானே, நீங்க தான் சூரிய தேவனா இருந்து எங்களுக்கு தேவையானதுல கொடுக்குறீங்க, உங்களை வர்ஷிப் பண்றோம். சரியான பொருட்களை கொண்டு, உரிய பொருட்களை கொண்டு வணங்குவதன் மூலம் தமது மரியாதையை செலுத்துதல் வேண்டும். பொங்கல் பண்டிகைனா மரியாதை செலுத்துறது. அடுத்தது கோமாதா பண்டிகை வருது, பசுக்களுக்கு மரியாதை செலுத்துறது. ஓ கோமாதா, என் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் தான் பால் குடித்தேன், எனக்கு வாழ்நாள் முழுது பால் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு அவங்கள வழிபடுற. அதில் அடுத்து கேட்குறாரு விதுரர். விதுரர் அடுத்து என்ன கேட்குறாரு? பித்ருதேவ மனுஷ்யானாம் ஆயு பரமிதம் ஸ்மிருதம் பரேஷாம் கதிம் ஆக்ஷப்ய சுக்கல் பகிர்விதா. விதுரர் கூறினார், நான் இப்பொழுது இந்த பூலோகம், அப்புறம் மேலுலகம் மற்றும் தேவலோகத்தை சேர்ந்த அனைவரின் ஆயுள் காலமும் என்னென்ன என்றும் அறிந்து கொண்டேன். மேலும் எனக்கு கல்ப காலத்தையும் தாண்டி வாழும் சிறந்த கற்றறிந்த உயிர்களின் வாழ்நாள் காலத்தை பற்றியும் அருள் கூர்ந்து விளக்குவேன். இப்போ இது வரைக்கும் விதுரருக்கு மைத்ரேயர் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பூலோகத்தில் வாழ்றவங்களோட ஆயுள் காலம் எவ்வளவு, தேவலோகத்தில் எப்படி வாழ்வாங்க, இந்த மாதிரி ஓரொரு பல்வேறு கிரகங்களும் உயிர்வாளிகள் இருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ற மாதிரி இந்த பூமியில மட்டும்தான் உயிர்வாளி இருக்காங்க, வேற கிரகத்துல கிடையாது, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றோம். சந்திர மண்டலத்தில் உயிர்வாளி இருக்காங்களா, சூரியனில் உயிர்வாளி இருக்காங்களா, ஆராய்ச்சி பண்றோம். சரி, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சந்திர மண்டலத்தில் உயிர்வாளி இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானி ஏன் சூரிய மண்டலத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? ஏன்னா சந்திரன் சூரியனை தாண்டி தொலைவில் இருக்கு. பூமிக்கும் சூரியனுக்குள்ள தொலைவை விட சந்திரனுக்கும் பூமிக்குள்ள தொலைவு அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க ஏன் சூரிய மண்டலத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது? போனால் என்ன ஆகும்? சாம்பல் கூட கிடைக்குது. சூரியன் நெருப்பு கோலம். சூரியன் கிட்ட பாருங்க, இது நம்ம இப்போ மார்கழி முடிஞ்சு தை மாதம் இந்த மாசி தொடங்கும் போது வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. மாசி பங்குனி வெயில் பல்ல காமிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பங்குனி வெயில். சித்திரை எப்படி இருக்கு? சூரியன் பூமியிலிருந்து பல ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கு, ஆனா வெயில் தாங்க முடியல, சுட்டு எரிக்குது உடம்பு அப்படியே. அப்படி இருக்கும்போது சூரிய மண்டலத்துக்குள்ள போக முடியுமா? உயிர் வாழ முடியுமா? முடியாது. சூரிய கிரகத்தில் உயிர் வாழ முடியுமா? முடியாது. இந்த சரீரத்தோட போக முடியாது. அப்ப அதற்கான உடல் வேணும். ஏன்னா சூரிய மண்டலங்கிறது ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்கு ஒரு ராஜா இருக்காரு, சூரிய தேவன். அப்ப சூரிய மண்டலத்துல ஒரு ராஜா இருக்காரு, அந்த கிரகத்தை ஆள்றாருன்னா யாருமே இல்லாம எப்படிங்க ஆள்வாரு? லாஜிக்கு தான். லாஜிக் என்னன்னா, சூரிய தேவன் சூரிய கிரகத்தை கட்டுப்படுத்துகிறார், சூரிய கோளை இயக்குகிறார், சூரிய மண்டலத்தில் இருக்கிறார். அப்படின்னா அங்க பிரஜைகள் இருக்கணும், அவருடைய சேவகர்கள் இருக்கணும், அதுக்கு ஒரு வம்சம் இருக்கணும், அந்த வம்சாவளிகள் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்குதான் ரகுவம்சம். அந்த ரகுவம்சத்தை ராமர் தோன்றினாரு, அந்த ரகுவம்சத்துக்கு முன்னோர்கள்லாம் இருக்காங்க. இப்படி ட்ரேஸ் பண்ணி போனால்
விவஸ்வான் சூரிய தேவன், அவரது பையன் வைவஸ்வத மனு, ஸ்வாகு மகராஜ், அப்படி வம்சாவளி. அப்போ சூரியனில் உயிர் வாழ முடியும், ஆனால் இந்த உடலோட போக முடியாது இல்லையா? நம்ம அடிக்கடி கிளாஸில் பேசுவோம், எண்ணெயை தூக்கி தண்ணியில் போட்டால் உயிர் வாழ முடியுமா? மீனை தூக்கி தரையில் போட்டால் உயிர் வாழ முடியுமா? ஆனால் முதல்ல 2 இடத்துலையும் உயிர் வாழுது, ஆமை 2 இடத்துலையும் உயிர் வாழுது. அப்போது சில ஜீவன்கள் நீரில் வாழ்கிற மாதிரி உடல் எடுத்துட்டு இருக்கு, சில ஜீவாத்மாவுக்கு தரையில் வர்ற மாதிரி உடல் இருக்கு, சில ஜீவாத்மா தண்ணியிலையும் வாழுது, தரையிலையும் வாழுது. அந்த மாதிரி தான் அந்தந்த கோளில் இருக்கிற உயிர் வாழிகளுக்கு தகுந்த மாதிரி உடல். தேவலோகம், கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர லோகம், இந்த லோகத்தில் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. கிண்ணற லோகா, கிண்ணரா, நரானா மனுஷன். எந்த மாதிரி மனுஷங்க அவங்க? கிண்ணரா. கிம் புருஷா, இவங்க எந்த மாதிரி புருஷா? கிம் புருஷா, கிம் புருஷா. தேவா, தேவர்கள். கந்தர்வா, 2வது நிலை தேவர்கள். வித்யாதரா, வெரி நாலேஜபிள் பர்சன்ஸ், வித்யாதரா. சித்தா, சாரணா, சித்தலோகம், சாரணலோகம், வித்யாதர லோகம். இதெல்லாம் விஞ்ஞானிகளால் பார்க்க முடியாது, விஞ்ஞானிகளால் போக முடியாது. இவங்க வேணால் எங்கேயாவது போயிட்டு வந்து கல் தான் இருக்குது, மண்ணு தான் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எங்கேயாவது போயிட்டு அங்கே ஒரு கல் தான் இருந்துச்சு, வெறும் மண்ணு தான் இருந்தது, அங்கே தண்ணியே கிடையாது, இல்லை அங்கே தண்ணி இருக்குது, அங்கே போகலாம். இவங்க சும்மா எங்களுக்குள்ளே எங்கேயா சுற்றிட்டு இருக்காங்க. தேவலோகத்துக்கு போனால் நிறைய புண்ணிய கர்மா செய்யணும்னு பகவத்கீதை சொல்லி. ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க மேல்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க, தீவிர குணத்தில் இருக்கிறவங்க இந்த கிரகத்திலே நிறைய உடல் மாறிட்டு இருக்கும், அறியாமை குணத்தில் இருக்கிறவங்க இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க, அதோ கச்சந்தி தாமசா. அதனால இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த எல்லா விவரங்களும் பாகவதத்தில் இருக்கு. அப்போ பாகவதம் சயின்ஸ், பாகவதம் ஒரு விஞ்ஞானம். இந்த பாகவதம் இந்த பௌதீகவாதி படிக்கிற மாதிரி பௌதீக விஞ்ஞானம் இல்லை, பாகவதம் இறை விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். அதுக்குள்ளே பிரபஞ்சம் தோற்றம் அடங்கும், பிரபஞ்ச சிருஷ்டிப்பு அடங்கும், பிரபஞ்சத்தை நிர்வாகக்கூடிய நிர்வாகிகளை பற்றி இருக்குது, பல்வேறு பிரபஞ்சங்களை பற்றி இருக்குது, பல்வேறு கிரகங்களை பற்றி இருக்குது, அங்கே கிரகத்தில் வாழ ஜீவன்களை பற்றி இருக்குது. அன்லிமிட்டெட் எவ்ரிதிங், எல்லாமே பாகவத்தில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால தான் விதுரர் கேட்குறாரு மைத்ரேயர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பூலோகத்தில் உள்ள உயிர்வாளிகளை பற்றி சொன்னீங்க, அவங்க ஆயுள் காலத்தை பற்றி சொன்னீங்க. அப்போ ஆயுள் காலத்திலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது பூமியிலேயே தவளையோடைய ஆயுள் காலம் வேறு, என்னுடைய ஆயுள் காலம் வேறு இல்லையா? தவளை நானும் ஒரே ஆயுள் காலத்தில் இல்லை. அதே மாதிரி கொசுவோடைய ஆயுள் காலம் வேறு, கம்பளி பூச்சியோட ஆயுள் காலம் வேறு, தென்னை மரத்தோடைய ஆயுள் காலம் வேறு, ஆலமரத்தோட ஆயுள் காலம் வேறு. அப்போ மர உடல் இருந்தாலே அந்த மரத்துக்கும் ஆயுள் காலம் இருக்குது, தாவரத்துக்கு ஆயுள் காலம் இருக்குது, விலங்குகளுக்கு ஆயுள் காலம் இருக்குது, மனுஷங்களுக்கு ஆயுள் காலம் இருக்குது. அப்போ இந்த உலகத்திலே ஆயுளில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும். இதே மாதிரி தான் பல்வேறு கிரகத்தில் உள்ள ஜீவன்களோட ஆயுள் காலம். நமக்கும் தேவர்களுக்கும் 6 மாதம் வித்தியாசம். தேவர்களுக்கு 6 மாதம், நமக்கு 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், அடுத்து நமக்கு 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி நமக்கு 1 வருஷம், தேவர்களுக்கு 1 நாள். இப்போ நம்முடைய 6 மாத காலம் இருக்கு இல்லையா, இது தேவர்களுக்கு பகல் பொழுதாவது உத்தராயண காலம். அடுத்த 6 மாதம் நம்மளுக்கு தேவருடைய தட்சிணாயன காலம். இப்படி தேவர்கள் 1 வருஷம், அப்படி அவங்களுக்கு 100 வருஷம் இந்திராதி தேவருக்கு. இதை விட பிரம்மாவுடைய ஆட்காலம் இன்னும் பல மடங்கு. அப்போ பிரம்மாவுடைய ஆயுள்காலம் வேற, பிரம்மலோகத்தில் இருக்கிறவங்களோட ஆயுள்காலம் வேற, தேவலோகத்தில் இருக்கிறவங்களோட ஆயுள்காலம் வேற, கந்தர்வ லோகத்தில் இருக்கிறவங்களுடைய ஆயுள்காலம் வேற, பூலோகத்தில் இருக்கிறவங்க ஆயுள்காலம் வேற. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக பாகவத்தில் இருக்கு. ஸோ விதுரர் கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பூமியில் உள்ளவங்க, மேல் உலகத்தில் இருக்கிறவங்க, தேவலோகத்தை சேர்ந்தவங்களுடைய ஆயுள் காலத்தை பற்றிலாம் சொன்னீங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி இது ஸ்கூல்லலாம் சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அவளுக்கு நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கி ஸ்கூலில் பூரா நாத்திக பாடம் தான் சொல்லி. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலேஜில் போய் படிக்கிறது பூரா பிரயோஜனமற்ற கல்வி தான்.
வேறு கிரகத்தை பற்றி தகவல் கிடையாது, அங்குள்ள ஜீவன்களை பற்றி தகவல் கிடையாது, இந்த பூமியில் உள்ளவங்களை பற்றி தகவலும் முழுமையாக கிடையாது. ஏன் இந்த உடலை பற்றி கூட அவங்களால முழுமையாக சொல்ல முடியாது. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும். அன்றைக்கி பார்த்தாலே சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து சொல்லிவிடுவாங்க, நாடி பிடிச்சி சொல்லிவிடுவாங்க, போச்செல்லாம். அதுக்கப்புறம் கல்பம்னு என்ன தெரியுமா? கல்பம்னு என்னது? பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது ஒரு கல்பம், அடுத்த பிரம்மாவுடைய இரவு பகுதி இன்னொரு கல்பம். இந்த மாதிரி பிரம்மா 100 கல்பங்கள் வாழும். அதாவது 4 யுகம் இருக்கு இல்லையா? சத்ய, திரேதா, துவாபரா, கலி. 4 யுகத்தையும் கூட்டினா ஒரு சதுரயுகம். இது 1000ஆல் பெருக்குனா ஒரு கல்பம். பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை கேட்டால் தலை சுற்றி போகும். இப்போ உதாரணத்துக்கு கலியுகம் வந்து 4,32,000 வருஷம். இதை டபுளாக பண்ணால் திரேதாயுகம், தாபரயுகம் 8,64,000 வருஷம். இது டபுளாக பண்ணால் 16,00,000 சொச்சம். இது திரேதாயுகம். 32 லட்சம் வருஷம் சத்தியுகம். இந்த 4 யுகத்தோடைய காலத்தையும் கூட்டினா 32, அப்புறம் வந்து 16, அப்புறம் 8, 4 4 கூட்டினா இது ஒரு சதுரயுகம். இது 1000ஆல் பெருக்குனா ஒரு கல்பம். இது பிரம்மாவுடைய ஒரு பகல், அவருடைய ஆயுள் காலம் பாருங்க. இதே மாதிரி அவருடைய இரவு அடுத்த 1000 கல்பம், 1000 சதுரயுகம் ஒரு கல்பம். இந்த மாதிரி 1000 சதுரயுகம் ஒரு கல்பம் பிரம்மாவுடைய ஒரு பகல், அடுத்த 1000 சதுரயுகம் பிரம்மாவுடைய ஒரு கல்பம், அது இரவு. இந்த மாதிரி 365 நாள் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி 100 வருஷம் பிரம்மாவுடைய ஆயுள் காலம். அப்போ விதுரர் கேட்குறாரு மைத்ரேயர்கிட்ட, மேலும் எனக்கு கல்ப காலத்தை தாண்டி வாழும் சிறந்த கற்றறிந்த உயிர். அப்போ கல்ப காலத்தை தாண்டி யார் வாழ முடியும்? இல்லை, கல்ப காலத்தை தாண்டி வாழ்கிறவங்க யோகிகள், ஞானிகள், சித்தர்கள். அவங்க வந்து மார்க்கண்டேய ரிஷி வந்து பல கல்பங்கள் வாழ்ந்தார், பல கல்பங்கள், பல பிரளயங்களை பார்த்தார். நாரதர், வியாசர், இவ்வளோ பேர். ஸோ இந்த மாதிரி ஆகச்சிறந்த உயிர்வாழிகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க மைத்ரேயர் ஆசைப்படுறார். அப்புறம் சொல்கிறாரு, மைத்ரேயர் பார்த்து விதுரர் சொல்கிறார், ஓ ஆன்மீக ஆற்றல் மிக்கவரே, முழுமுதற் கடவுளை கட்டுப்படுத்தும் வடிவமாக விளங்கும் நித்திய காலத்தின் அசைவுகளை உம்மால் அறிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் தன்னுறவு பெற்றவராக உங்களுக்கு தெய்வீக பார்வையின் சக்தினால் நீங்கள் எதையும் காணும். மைத்ரேயரை போன்றவங்க 3 காலத்தையும் பார்க்க முடியும். மைத்ரேயர், வியாசர், நாரதர், பிரம்மர், இவங்களை போன்ற இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து 3 காலத்தையும் பார்க்க முடியும். முன்ன என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, நீ என்ன நடக்க போகுது. அதனால தான் இவங்க வந்து திரிகாலஜ்ஞா, முக்காலம் அறிந்தவர்கள். பராசரர் இதெல்லாம் திரிகாலஜ்ஞா. அதனால் பிரபுபா பொருள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை எளிதில் அறிந்து கொள்வதோடு உலக மற்றும் ஆன்மீக படைப்பின் நிலையும் எவ்வித சிரமமின்றி மிகவும் எளிதில் அறிந்து கொள்வார். கிருஷ்ண பக்தனாக இருந்தால் கிருஷ்ணரை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, படைப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா அந்த அறிவு கொடுக்குறாரு. ததாமி புத்தி யோகம் தம் எனமாம் உபயாந்திகே. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கும் படைப்பை பற்றியும் எல்லா அறிவும் கிருஷ்ணா கொடுக்குறார். பாகவதம் மூலமாக கொடுக்குறார், பகவத்கீதை மூலமாக கொடுக்குறார், ஆச்சாரியன் குரு மூலமாக கொடுக்குறார், அவரே இதயத்திலேருந்து பரமாத்மாவை கொடுக்குறார். ஒரு பக்தன் என்ன வேணும்? அவர் எங்கேயும் எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை, ஞானத்தை தேடி ஓட வேண்டாம். எனக்கு இந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, எதையும் தேடி ஓட வேண்டாம். நம்ம உட்கார்ந்த இடத்துல பிரபுபாடைய பாகவதம் படித்தோம்னா எல்லாமே அதில் நிறுவில்லை. ஸ்வயம் ஏவஸ்பிரத்யதா அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நான் பவேத் கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவஸ்பிரத். பகவானுடைய நாம ரூப குணாதிசிங்களை ஆராய்ச்சி பண்ணிலாம் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு சேவை பண்ண நாக்கு வந்து கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடும். சாண்டிங் பண்ணுறது,
பாகவதம் படிக்கிறது, கிளாஸ் கேட்குறது, பகவானுடைய புகழ் பாடுறது, பிரசாதம் சாப்பிட்றது. அப்போ கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். அந்த பக்தனுக்கு போதுமான அறிவு கொடுத்துருவார். யோக சித்தி அல்லது தெய்வீக சக்தியினால் அடைவதற்கு பக்தர்கள் ஒருபோதும் முயற்சி செய்வதில்லை. எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா? பிரபுபாதரோ பக்தி சித்தாந்த மகாராஜ் யோக சித்தி அடைய முயற்சி பண்ணாங்க, ராமானுஜர் யோக சித்தி அடைய முடியும் அவசியமே இல்லை. ஆனால் அந்த ஆச்சாரியருக்கு பகவான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, அடுத்து சொல்கிறார். அவர் அனைவரின் உள்ளங்களில் வீற்றிருக்கும் பகவானின் கருணையினால் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறனுடையதாக விளங்குவார். பகவானுடைய பக்தருக்கு கிருஷ்ணா ஒரு இதயத்திலேருந்தே தூண்டுகோல் பண்ணுற, இதயத்திலேருந்தே அவர் வழி நடத்துறதால அவருக்கு எல்லா விதமான சித்திகளையும் எல்லா விதமான சக்திகளையும் பகவான் கொடுக்க முடியும். பகவானுடைய கருணையால் பிரபுபார் இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில் மாற்றினார். ஸோ அதனால் ஒரு பக்தனுக்கு சித்தி அடையணும் முக்தி அடையணும் ஆசை இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி வந்துட்டுருக்கு. அவர் கிருஷ்ணாவுடைய புகழை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய முதல் குறிக்கோளே கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறது. ரைட். ஸோ ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இந்த 3 ஸ்லோகமும். ஸோ அதனால் நம்ம இந்த பாகவதத்தை சொன்ன மாதிரி பக்தர்களை வழிபடணும், கோமாதா வழிபடணும், பகவானை வழிபடணும். அது மூலமாக நம்மை நாம் புனிதப்படுத்திக்கொள்ளும். கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார், யாரா கிருஷ்ண தாரநகி மாயாரே அதிகார். கிருஷ்ணர் சூரியனை போல, சூரியன் இருக்கிற இடத்துல அறியாமல் இருக்க முடியாது, சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது, பகவான் இருக்கிற இடத்துல அறியாமல் இருக்க முடியாது. அதனால எவ்வளோக்களும் நம்ம பாகவதம் படிக்கிறோமோ, எவ்வளோக்களும் கேட்குறோமோ, அறியாமையிலிருந்து நம்ம விடுபடும். நாம சொல்லும்போது கிருஷ்ணன் மேலே அன்பு அதிகரிக்கும். அப்புறம் பண்டிகை திருவிழாக்களில் பகவானுக்கு சேவை பண்ணி, பக்தருக்கு சேவை பண்ணி, கோமாதாவுக்கு சேவை பண்ணும்போது நம்ம தூய்மை அடைஞ்சிட்டே இருப்போம். हरे कृष्णा। श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।